ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். மிதுனம், மிதுன ராசிக்காரர்களே, மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். சரியா? ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவதாக அமைந்துள்ள மிதுன ராசியின் வாழ்க்கை குணங்கள் மற்றும் ரகசியத்தை பற்றி பார்ப்போம். மிகவும் தைரியசாலியாக விளங்கும் மிதுன ராசியின் அதிபதி புதன் ஆவார். மிருகஸ்ரீசத்தின் 3-4 பாதங்களும், திருவாதிரையும் புனர்பூசத்தின் 1-2-3 பாதங்களும் இதற்குள் அடங்கும். புதன் இதை ஆட்சி செய்கிறார். மிதுன ராசியோடைய வேறு பெயர்கள் என்னென்னு பார்ப்போம். சரியா? வாழ்வு, இரட்டை, பாட்மன், பாடவை, வீணை, யாழ் மற்றும் புதுமகளிர் என்பது மிதுன ராசியின் வேறு பெயர்கள் ஆகும். ஸோ மிதுன ராசியுடைய நட்பு ராசிகள், மிதுன ராசியுடைய நட்பு ராசிகள் என்னென்ன பார்ப்போம். ஸோ ஒருத்தருக்கு மிதுன ராசி அப்படின்னா அவங்க கூட க்ளோஸா இருக்க நண்பர்களுடைய ராசி, அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு இதை பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க. சரியா? மிதுன ராசியுடைய நட்பு ராசிகள். ஸோ ரிஷபம், மிதுன ராசிக்காரர்களுக்கு ரிஷபம், சிம்மம், கன்னி, துலாம் ராசிக்காரர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பர். மீன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்களாக இருப்பர். இது நட்பு ராசிகள். சரியா? ஸோ மிதுனம் ராசியுடைய குணம் என்னன்னு பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாகவும் மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவர்களாகவும் இருப்பர். இவர்கள் எப்போதும் சோம்பலாக பொழுதை கழிக்க மாட்டார்கள். நல்ல நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்திற்கேற்றாற்போல் குணத்தை மாற்றிக்கொள்வார்கள். இவர்கள் மூளையே மூலதனமாக கொண்டு முன்னேற்றம் அடைவார்கள். இவர்களின் பேச்சிலும் செயலிலும் தைரியம் அதிகமாக காணப்படும். அறிவுபூர்வமான பேச்சு செயலும் இருக்கும். இவர்களுக்கு கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக இருப்பர். மிதுன ராசிக்காரர்கள் நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், அடுத்தடுத்த பதவி உயர்வு என்றிருந்தாலும் வீட்டில் பிரச்சனை போராட்டமாகத்தான் இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது சில நேரங்களில் தவறாகிவிடும். எனவே இவர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து முடிவு எடுத்தால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மிதுன ராசிக்காரர்களிடம் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இவர்களை பற்றி எளிதில் அறிய முடியாது. இவர்கள் எளிதில் பிறரை நம்ப மாட்டார்கள். அன்பிற்கு கட்டுப்படுபவராக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இவர்கள் தங்களுக்கு பிடித்தவர்களின் ஆலோசனையினை மட்டுமே எடுத்துக்கொள்வர். இந்த ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பாக அமையாது. எதுவாக இருந்தாலும் தனியாளாக நின்று போராடினால் நல்லது. வெளிவட்டாரங்களில் தங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாதித்து விடும் ஆற்றல் பெற்றவர் என்பதால் எந்த தொழிலும் இவர்களுக்கு கஷ்டமில்லாததாகத்தான் தெரியும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இடம், பொருள், ஏவல் அறிந்து எல்லாவற்றையும் செய்வீர்கள். இவர்களுக்கு திருமண வாழ்வு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு அவர்கள் விரும்பியது போல நல்ல துணை அமையும். இவர்கள் கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்புவார்கள். இவர்களுக்கு புத்திர பாக்கியமும் நல்ல முறையாக அமையும். சரியா? இது வரைக்கும் யாரை பத்தி சொன்னோம்? மிதுன ராசிக்காரர்களை பற்றி. சரி, மிதுன ராசி அதிர்ஷ்டம், மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தருபவை என்னன்னு பார்ப்போம். அதிர்ஷ்ட நாள் புதன்கிழமை, வியாழக்கிழமை. சரியா? மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நாள் புதன்கிழமை, வியாழக்கிழமை. சரியா? மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் தான் அதிர்ஷ்ட எண். ஸோ அவர்களுக்கான அதிர்ஷ்ட கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரகதக்கல். சரியா? இதை நீங்கள் எத்தனை பேர்கிட்ட வேணாலும் நீங்கள் உங்களுடைய ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100% ஒத்து போகும். சரியா? இதுக்காக நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க.
ஒரு நம்பகத்தன்மை நம்மளுக்குள்ளேயே வந்து போயிடுச்சுன்னா ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் போயிடும். சரியா? அந்த ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம். இறை மீது உள்ள நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வச்சுங்க. இதையே நாங்கள் இறைவன் மீது பாரத்தை போட்டு தான் உங்களுக்கு ஆய்வுகள் மேற்கொண்டு நல்ல விஷயத்த இந்த ஊடகம் மூலயமா சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இறை பணியில் செயல்படுங்க. நல்லதை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நல்லதை மட்டுமே செய்யுங்க. சரியா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நாராயணா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.